வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிஃப்டி 50ல வந்து 180, 170 பாயிண்ட், 190 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. அட் ஒன் டைம் 220 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. அங்கேருந்து 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆக்கி திரும்பி ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பட்டாஸ் லிஸ்ட் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து 580 பாயிண்ட் அப்பில் இருக்குது. கோல்டு நம்ம கண்ணா கோல்டு வந்து ராக்கெட்டில் இல்லை, எதில் வேணால் ஏற்றிங்க. 7,810 ரூபா அப்படின்னா ஃபார் தி ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வெறும் இதை மட்டும் ஆட் பண்ணால் போகிறோம். எது ஜிஎஸ்டி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 8,000 தாண்டிடுச்சு. ட்ரம்ப்பு வந்து வெய் ராஜா ஆடிட்டுருக்கிறார். நான் மிரட்டினே இருக்கிறார். டேரிஃப் போட்டாச்சு அப்படின்னா மார்க்கெட் பொத்துன்னு விழுது. நோ 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 டேரிஃப் இல்லை அப்படின்னா டவால்னு மார்க்கெட் ஏறுது. அப்போ இப்போ சைடில் எவ்வளோ உட்காந்துன்னு இருப்பான் அங்கே அமெரிக்காவில். ரைட், யூ ஷார்ட் த மார்க்கெட் அப்படிம்பாரு. உடனே அவன் வந்து டேரிஃப் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து கவர் அப்படிம்பான். ஷார்ட்டிங் எல்லாம் லீகல். அதனால இப்போ என்ன நடந்துட்டுருக்கேன்னா அது மாதிரி ஆள் தான் அவன். ஏன்னா அவன் பேர்லேயே ஒரு காயின் வேற போட்டான். அவனே ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பிச்சிட்டான், த்ரூ சோஷியல் மீடியான்னு. எல்லாம் அதுதான். அதனால் இதை பண்ணாலும் என்றைக்காவது 10 வருஷம் கழிச்சு வரும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ட்ரம்ப் மாதிரி தான் இப்போ. இது என்னென்னா, டேய் நான் மார்க்கெட்டை ஸ்டார்டடி அடிச்சிட்டியா, ஓகே, டரிஃப் கனடா டரிஃப், மெக்சிகோ டரிஃப், சைனா டரிஃப். சார் 600 பாயிண்ட் விழுந்துடுச்சு சார் டவ். ஓகே, டரிஃப் ஷார்ட் கவர் அப்படின்னு சொல்லிட்டார்னா கப்புன்னு அது ஏறிடும். இது இன்றைக்கி யாருக்கும் தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். பட் அவர் இதை பண்ணுறாரா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக வந்து இது வந்து அப்படி தான் இருக்குது. S&P வந்து 1.6% டவுன், அங்கேருந்து 0.5% டவுன் வரைக்கும் ரிக்கவர். நாஸ்டாக்கு 2% டவுன், அதுலேருந்து 0.92 டவுன். சைனா மட்டும் டேரிஃப் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. சைனா என்ன அவனும் 300 டேரிஃப் போட்டான். ஸோ அப்புறம் WTO கொண்டு போயிருக்கிறான். இப்போ யூரோப்பியன் யூனியன் மேலே டேரிஃப். அதுக்குள்ள நம்மளால் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளால் அமெரிக்கா போகிறார் அடுத்த வாரம் ட்ரம்ப்போட பேசுறதுக்கு. அதுக்கு முன்னாடி பட்ஜெட்லேயே நம்ம வந்து சரண்டர் பண்ணிட்டோம். ஹார்லி டேவிட்சன்லாம் இத்தனை நாள் டேக்ஸே குறைக்காமல் இருந்தவங்க தப்புன்னு, சார் ஹார்லி டேவிட்சன்லாம் டேக்ஸ் குறைச்சிட்டோம் சார் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரெடியாக சைன் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் ஒரு டீல். அதனால் சார் நீங்கள் என்ன சார் இது சைனாவில் மட்டும் நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோமா, அமெரிக்காலேயும் நாங்கள் இம்போர்ட் பண்ணி எங்கள் ரூபாவை கிஃப்ட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஏர்னிங்ஸ் பீரியட் வந்துருச்சு. அதாவது ஆல்ஃபபெட்டு, அமேசானு, பிளானெட்டரி, டிஸ்னி, மொன்லேஸ் இவங்கெல்லாம் இந்த வாரம் ஏர்னிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரம்ப் ரொம்ப ப்ராஃபிட் பண்ணிட்டாருன்னு கொஞ்சம் பிட்காயின்னு எல்லாத்தையும் அடித்து கொஞ்சம் அடி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அட் ஒன் டைம் ஈதர் வந்து பயங்கரமாக 25% டவுன் இருந்தது. பிட்காயின் வந்து 91 ஆயிடுச்சு. இது எல்லாமே எனக்கு இந்த விளையாட்டாக இருக்குது. டாடா கெமிக்கல்ஸு Q3 ரிசல்ட்ஸ் வந்து லாஸ். ஏன்னா சோடா ஆஷ் ப்ரைஸிங்கும் அமெரிக்காவில் ஹை US சோடா ஆஷ் காஸ்ட்னால லாஸ். டாடா கெமிக்கல்ஸ் வந்து டோட்டல் லாஸ் வந்து 21 crores. ஆனால் அதில் வந்து எக்ஸப்ஷனல் சார்ஜு 70 crores. அதில் என்னென்னா எம்ப்ளாயி டெர்மினேஷன் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க, பிளான்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீகமிஷன், லாஸ்டெக் அப்படின்னு யூகேல இருக்கிற பிளான்ட்டை இழுத்து பூட்டு போட்டு மூடிட்டாங்க. அந்த 70 crores இல்லைன்னா ப்ராஃபிட் ஆகிருக்கும். ரெவன்யூ வந்து 3.8% கீழே வந்து 3,590 ஆயிருக்கு. எபிட்டா 20% குறைஞ்சு 434 crores ஆயிடுச்சு. கிராஸ் டெட்டு வந்து 6,772 கோடி, அதனால் 810 கோடி ரூபாய் ஆயிருக்கு. நெட் டெட் வந்து 5,329, ஏன்னா எபிட்டா லோவர் ஆகிருக்கிறதுனால அண்டு US, கீன்யா அண்ட் இந்தியாவில் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது. சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வால்யூம் ஆஃப் சோடா ஆஷு, பைகார்பனேட்டு, சால்ட்டு வேறு ஹையர். அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ப்ரைஸ் கிடைக்கல, அதனால லாஸு. அதனால் இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டவ்கிராஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ப்ராஃபிட்டை வந்து 79.59% ஏறி இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 79.59% ஏறி 12.14 crores ஆயிருக்கு. போன குவார்ட்டரில் 6.76 crores தான் ப்ராஃபிட். சேல்ஸ் வந்து ஒன்லி 11.75 இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு, 404 crores. இப்போதைக்கு ஸ்டவ்கிராஃப்ட் வந்து 230 ஓன் ஸ்டோர்ஸ் இருக்குது ஆப்ரேஷ்னலி, 16 ஸ்டேட்டில் இருக்குது, 66 சிட்டிஸில் இருக்குது. 17 புது ஸ்டோர்ஸ் வந்து போன குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க, 4 ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஆட் பண்ணியிருக்காங்க.
இன்னொரு 1,00,000 புது கஸ்டமர் ஆட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆவரேஜ் சேல்ஸ் பர் ஸ்டோர் வந்து 3,56,000 இருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் 30 ஸ்டோர் வரைக்கும் திறப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டவ்கிராஃப்ட் வந்து ஐக்கியாவோட ரீட்டைல் பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு புது ரேஞ்ச் ஆஃப் குக்வேர் வந்து ஐக்கியா குளோபல் நெட்ஒர்க்லேருந்து 2026 விற்பாங்க. அது ஐக்கியா பிராண்டாக விற்பாங்க. இவங்க சப்ளை மட்டும் பண்ணுவாங்க. இதை வந்து கன்சிடரும் பண்ண வேண்டாம், எக்ஸிட்டும் பண்ணுறது என் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ரைட்டா? ஆல்ரெடி எப்போ நம்ம கன்சிடர் பண்ணது ஹோல்டில் வச்சுக்கோங்க. நெஸ்லே ஸ்டார்பக்கோட உங்களுக்கு குளோபல் டீல் இருந்தது. ஸ்டார்பக்ஸ்குள்ளே நெஸ்லே ப்ராடக்டை விற்பாங்க, நெஸ்லே வந்து ஸ்டார்பக்ஸோட ப்ராடக்டை வெளில விற்பாங்கன்னு. ஸோ பேக்கேஜ் காஃபியை விற்கிறதுக்கு மற்ற இடத்துலலாம் விற்கணும். மன்னி திங்க் இப்போ ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்கிற கேஃபேல விற்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. நெஸ்லேயும் ஸ்டார்பக்ஸும் ஃப்ராப்பிக்கு நோஸ் அண்டு டபுள் ஷாட்ஸை கூட சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஓசியானா, லாட்டின் அமெரிக்காவில் விற்றுருக்காங்க. இந்தியாவை நாங்கள் ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட்டாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாம்பியாவில் 900 மில்லியன் அவங்க லோக்கல் கரன்சியில் 900 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க சிப்லா. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்குது. அப்ராக்சிமேட்லி 48 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். சிப்லா மெட்ரோ சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரொப்ரைட்ரி லிமிட்டெடுங்கிற கம்பெனியில் $48.2 மில்லியன் பண்ணுறாங்க. சதர்ன் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக இவங்க வந்து குரூப்போட ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் அங்கேயே மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க, சப்ளையும் பண்ணுறாங்க. இது என்னென்னா இன்டர் குரூப் டெட்டை வந்து ரிட்டையர் பண்ணுறாங்க, கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பேசிக்லி என்னென்னா இவங்க கடன் கொடுத்துருந்தாங்க, அந்த கடனை ஈக்விட்டியாக மாற்றுறாங்க. நேற்றே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த பட்ஜெட்டில் ரயில்வேஸ் பற்றி ஒன்றும் இல்லைன்னு. ஜூபிட்டர் வார்கான், சிர்கான், ஐஆர்சிடிசி, ஆர்விஎன்னு இந்த ஷேரெல்லாம் 8% பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஏன்னா ரயில்வேயில் அதில் பற்றி ரொம்ப பெருசாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏற்றலை. அதனால் ஸ்டாக்கு புஷ்ஷுன்னு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி மார்னிங் கான்டெக்ஸ்டில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கு. கல்யாண் ஏர்னிங்ஸ் கால் ஆன் January 14 ஒரு அஜெண்டா இல்லாமல் இருந்தது. ஜஸ்ட்டு ஒரு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து ஏர்னிங்ஸை டிஸ்கஸ் பண்ணலை. அனலிஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் ஸ்டாக் மேனிப்புலேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டாக் மேனிப்புலேஷன், இன்வென்ட்ரி ஃபட்ஜிங் அண்ட் டேக்ஸ் ரைட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அவங்க டினை பண்ணிட்டாங்க. அதை 2021 மார்ச்சில் டிஸ்கவுண்ட் ஆச்சு. 17 மாதம் போஸ்ட் ஐபிஓ ஸ்லோ ரெவென்யூ க்ரோத்து 10,500லேருந்து 10,818 வரைக்கும் க்ரோ ஆச்சு. இது வந்து 4 மாதம். வான்பர்ட் பிங்கர்ஸ் தான் ஆங்கர் இன்வெஸ்டரு. இனிஷியலி வீக் ரிட்டர்ன்ஸ் இருந்தது, பட் அது 600 ரூபாய் ஸ்டாக்கை வந்தோடனே எக்ஸிட் பண்ணிட்டாங்க 9,300 crores. ட்ராமேட்டிக்காக வந்து 795லேருந்து ஸ்டாக் கீழே விழுந்தது. இந்த January 14 இன்சிடென்ட்லேருந்து ஒரேடியாக அது 26% விழுந்தது. வேல்யூவேஷன் வந்து அட் ஒன் டைம் 105 ரூபாய் ஆயிடுச்சு. டைட்டனுக்கும் மேலே போயிடுச்சு. ஆனால் அசட் லைட் மாடல் அப்படின்னு ஆயிட்டாங்க. ஏன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஓன் கடையிலேருந்து ஃப்ரான்ச்சைசி கடைக்கு போயிட்டாங்க. ஃப்ரான்ச்சைசி கடைக்கு போன அப்புறம் கூட அப்போ ஃப்ரான்ச்சைசி தான் காசு போட்டிருக்கணும். அவங்க டெட்டு வந்து 4,029 கோடியிலேருந்து இப்போ 4,550 கோடி ஆயிடுச்சு. எல்லாமே அசட் லைட் மாடல்னால் அப்போனா எப்படி இப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதனால் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம். டைட்டன் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ் கம்பெனி, கல்யாண் வந்து ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ். அதனால் எபிட்டா மார்ஜின்ஸு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இன்வென்ட்ரி டர்ன்னா எவ்வளோ வாட்டி கேபிட்டல் வந்து நீங்கள் டேர்ன் அரவுண்ட் பண்ணுறீங்க, அதை எல்லா ஈக்குவேஷனில் பார்த்தாலும் அவங்க வந்து டைட்டனோட மோசமாக இருக்குது. ஸோ வான்பர்க் நான் எல்லாத்தையும் விற்றாலும் அவங்களோட நாமினி அனீஷ் குமார் சராஃபுங்கிறவர் திரும்பி ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாணோட ரெகுலர் போர்டு ஃபேஸஸ் இருக்கிறதும் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்புறம் கல்யாண் ப்ரமோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஸ்டாக்கை வொலடைல் ஆக்கலை, நாங்கள் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லை, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு என்னன்னா இதெல்லாம் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு அடிச்சிட்டாங்க. மோத்திலால் ஆஸ்வாலும் சொல்கிறான், நாங்கள் வந்து கரப்ஷன்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன், தைரியமாக இருந்தால் இருங்க, இல்லாட்டா எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்க. ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு. உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஈவன் டுடே ஹைலி ப்ராஃபிட்டபுள். இது வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்டாக்கில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
ஆனால் ஓக்ட்ரீ கேபிட்டலில் ஏன் கடன் வாங்கினாங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. அதனால் எக்ஸிட் பண்ணுறல பண்ணாமல் இருக்கிறது உங்கள் டெசிஷன். ஹரிசங்கர் ட்ரிபர்வாலான்னு 14 கம்பெனியில் அவர் வாங்கி மகாதேவ் ஆப் மூலமாக ஸ்டாக் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணார். இப்போ இடி அந்த ஷேரெல்லாம் கவர்மெண்ட் பேருக்கு மாற்றிடுச்சு. அதில் பல கம்பெனிகள் இருக்குது. 14 ஸ்மால் கேப் கம்பெனி இருக்குது. இந்த ஸ்டாக் மேனிப்புலேஷன் மூலமாக பண்ணப்பட்டது எல்லாத்தையும் பிடிங்கி அவங்க வச்சுட்டாங்க. இதில் ஜெனித், இக்கோடெக்கு, கார்டர்ஃபீட் குளோபல், துபாய் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ்லாம் கூட இருக்குது. அதனால் இதை இந்த குரூப் இருக்குதுன்னு ஏதாவது ஸ்டாக்கில் தெரிஞ்சால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எனி டைம் பொத்துன்னு கரெக்டாகலாம். இதனால தான் நாங்கள் கியூபிட்லேருந்து நான் உன்னை எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இவன் கை வச்சாரு கியூபிட் எக்ஸிட் பண்ணுங்கள். கல்யாணில் இது மாதிரி ப்ராப்ளம் தான் கிடையாது. கல்யாணில் சிம்பிள் ப்ராப்ளம் என்னென்னா, கடன் ஏறி இருக்குது. ஃப்ரான்ச்சைசி லைட் மாடலில் ஏன் கடன் ஏறிட்டு, ஓனர் ஏன் கடன் வாங்கினாருங்கிற டவுட் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம ஒன்றா கைண்டுக்குங்கன்னு நான் சொன்னேன். ஸோ இதுதான் கிளியரு. இன்றைக்கி ஸ்டாக்கெல்லாம் ஏறி இருக்குது. தங்கம் விலை சூப்பராக ஏறி இருக்குது. மணப்புரம் டிசைசிவாக 200 கிராஸ் பண்ணிடுச்சு. எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கிறது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் தான். ஏன்னா ட்ரம்ப்பு திரும்பி நாளைக்கு காத்தால என்ன சொல்லுவார்னு அவருக்கே தெரியாது. அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. பட்டாஸ் லிஸ்ட்டில் அப்பப்போ ஸ்டாக் விண்டால் கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்களையும் பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பைசா போல்தா ஏன்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது. அந்த ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.